நடக்க விடுறா டேய் எது பண்ணிட்டு இருக்கான் அது கேட்டா காப்பி கிட்ட பெரியவர்கள் ஊருக்குள்ள வர மாதிரி போட்டுடுங்க. கொங்கு நாடு விவசாய கட்சியின் சார்பாக கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இன்னைக்கு சந்திச்சு ஒரு மனு அளித்திருக்கிறோம். பரமத்தி ஒன்றியம் கரடியாம்பாளையம் கிராமத்தில் ஒரு விவசாய பூமியில் தனியார் ஒருத்தர் தாறு உற்பத்தி செய்கிறதுக்காக அங்கே நம்ம டேங்கர் லாரியில் தாரை கொண்டு வந்து அங்கே இருக்கிற சல்லிகளை கலக்கி விற்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் விற்பனைக்காக அங்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த தாறுச்சாலை உருவாக்குறாரு. அது உருவாக்கும் போது அங்கே வந்து அந்த தாரை கொண்டு வந்து உருக்கி மற்றவங்க அந்த சல்லியோட கலை கொண்டு போகும்போது அங்கே இருக்கிற சுற்றுப்பட்டு பூரா அந்த விவசாய பூரா அனைத்து விவசாயிகளும் அங்கே இருக்கிற 300-400 குடும்பம் இருக்குது. அத்தனை குடும்பத்தையும் அது பாதிக்கு காரணம் அது தாறு காய்ச்சும் போது கரும் புகைகளாக வரும்போது அந்த குழந்தைகளுக்கு மாசு கட்டுப்பாடு உருவாகுது, சுகாதார சுற்றுச்சூழல் உருவாகு. அதே மாதிரி அந்த விவசாயம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அங்கே ஒரு கடுமையான பாதிப்பை உருவாகி கொண்டு இருக்கிறதை கண்டித்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனு மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்து விரைவில் ஒரு வார காலத்தில் நிச்சயமாக அது தவறானது மக்களை பாதிக்கும் ஒரு இதாக இருந்தால் அந்த தார்ச்சாலையாக இருந்தால் உடனடியாக நிறுத்தி காட்டும் என்று கலெக்டர் உத்தரவாதம் கொடுத்திருக்கார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு மனு அளித்து விட்டு வந்திருக்கிறோம். கொங்கு நாடு விவசாயிகள் கட்சி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாக மனு அளித்திருக்கிறோம். எங்களோடு மாநில தலைவர் வி கே முருகேசன் அவர்களும் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் அவர்களும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூட வந்து இன்னைக்கு மனு அளித்திருக்கிறோம். இது விரைவில் ஒரு நல்ல தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.